ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போயிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் அவங்க தானே பண்ணாங்க, சொல்லாம கொள்ளாம பிரிஞ்சுட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் விசிகா, இடதுசாரிகள், இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அனுமதியோட என்ன பண்ணாங்க, தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில இருக்கிறோம், ஆனா நாங்க ஆதரவு மட்டும் விஜய்க்கு கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இடதுசாரிகளும் சரி, விசிகாவும் சரி, ஐயுமேலும் சரி என்ன பண்ணாங்கன்னா அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எழும்பிருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய ஓட்டையே போட்டிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல போனோம். திமுக கூட்டணியில விசிகாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை என்ன பண்றாங்க, பகிரங்கமா அறிவிக்கவே இல்லை. ஆமாங்க, நாங்க திமுக கூட்டணியில தாங்க இருக்கிறோம், தாவேக அமைச்சரவையில நாங்க இருந்தாலும் திமுக கூட்டணியில உறுதிப்பட இருக்கிறோம் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லவே கிடையாது. அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறோம், இல்லாத மாதிரி இருக்கிறோம், ஈயத்தை வெளியவும் பூசி இருக்கிறோம், உள்ளேயும் பூசி இருக்கிறோம், ஆனா ஈயத்தை பூசல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் திருமாவளவனுடைய பேச்சுகள் இங்க காணப்படுகிறதா நம்ம பார்க்கிறோம். என்ன விஷயம்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியோட தான் நாங்க என்ன பண்ணோம், கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. முதல்ல வெளியில இருந்து தாங்க நாங்க நிலைப்பாடு, நிபந்தனை இல்லாத ஒரு நிலைப்பாடை வெளியில இருந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவும் இடதுசாரிகளும் சொன்னாங்க. பிற்காலத்துல தாவேகா கூட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது இல்ல, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சரவையில இடம் பெறுவீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, விசிகாவோ இடதுசாரிகளோ பண்ண மாதிரி கூட காங்கிரஸ் பண்ணவே இல்லை. சொல்லிக்காம கொல்லிக்காம என்ன பண்ணிட்டாங்க, போய் தாவேகாவுக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. சோ அப்பவே காங்கிரஸ் எந்த அளவுக்கு திமுகவுக்கு துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு. இவங்கள மாதிரி கூட இல்லைங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, விசிகாவும் இடதுசாரிகளோ ஒரு கூட்டணிக்குள்ள இருந்தோம், அந்த நட்போட என்ன பண்ணாங்கன்னா வந்து சொன்னாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நாங்க விட்டுட்டோம், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், அதுல நான் தலையிடல. அதே போல இந்த ஆட்சி அதே போல தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு யாரை இடையூறா இருக்க வேண்டாம் அப்படின்லாம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக இடதுசாரிகளும் விசிகாவும் சொன்னாங்க. சோ பர்மிஷனோட தான் வந்திருக்கிறோம், நாங்க கொள்கை ரீதியான கூட்டணியில இருக்கிறோம், ஆனா நாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க அங்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாவேகா அமைச்சரவை விரிவாக்கத்துல கூட்டணி கட்சியான எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களா, உங்களுக்கும் நாங்க வந்து என்ன பண்றோம், பங்கு கொடுக்க விரும்புறோம் வாங்க அப்படின்னு காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய முஸ்லீம்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இதுல இடதுசாரிகள் கட்சிகளான கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்டும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து கூட்டணிக்குள்ள வரல, அதே போல நாங்க அமைச்சரவைக்குள்ள வரல, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க அமைச்சரவைக்குள்ள வரோம். அதாவது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட விதத்துல என் கருத்தை கேட்டீங்கன்னா நான் அமைச்சரவைக்குள்ள வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஆனா இங்க என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகாக்குள்ள நிர்வாகிகள் திரும்பவும் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஆளு ஒருத்தர் அமைச்சரவையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்மட்ட நிலைக்குழுல நாங்க கூடி முடிவெடுத்தோம், நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அமைச்சரவையில இடம்பெறலாம் அப்படின்னு ஒரு சொன்ன காரணத்துக்காக, நான் அழுத்தத்தின் காரணமாகத்தான், நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், அமைச்சரவையில் உள்ள போயிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைக்கிறார். அவரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த திமுக கூட்டணிய உடைக்கிறதுக்கு பல பேர் என்ன பண்றாங்க, சதி செய்யறாங்க. இன்னமும் இந்த திமுக கூட்டணியை கட்டுக்கோப்போட காப்பாத்துறதுக்கு என்னால முடியல, நான் தகுதியற்றவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா, விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சு அவர் என்ன சொல்றாரு, திருமாவளவன் என் தனிப்பட்ட விதத்தில் அமைச்சரவையில் இடம் பெறக்கூடாது அப்படின்றதா என் விருப்பம், ஆனா கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது நான் இது மாதிரி போற நிலைமையில ஆயிட்டு அப்படி சொல்றாரு. ஏன்னா RSS பெற்ற பிள்ளை அப்படின்னு தாவேகாவை கடுமையா விமர்சனம் செஞ்சவர் தான் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு RSS பெற்ற பிள்ளைக்கு இவர் என்ன பண்றாரு, பால் ஊட்ட, சீராட்ட, குளிப்பாட்ட எல்லாத்தையும் பணிவிடைகள் செய்யறதுக்கெல்லாம் விசிகா அங்க உள்ள போயிருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் நமக்கு எழுவதா செய்யுது. சோ இப்படி இருக்கும் பொழுது
விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டுல கொஞ்சம் அசைஞ்சிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லலாம். ஆர் ராசா ஒரு ட்வீட் போடுறாரு, விசிகாவுடைய மனநிலைமை பொறுத்து ஆர் ராசா ஒரு ட்வீட் போடுறாரு. இதற்கு எதிர்வினைகள் ஆற்றுறதுக்கு விசிகாவும் எதிர்வினை ஆற்றுகிறாங்க. அதே போல நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக்கும் என்ன பண்றாங்க, எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்ற தொடர்ந்து பேச்சுகளா வந்துட்டு இருக்கு. சோ இப்போ கூட கூட்டணிக்குள்ள விசிகா, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஆனா இதுல தேமுதிக அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க உறுதியா திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிப்பட என்ன பண்றாரு சொல்ல, யாரு வேணா திமுக கூட்டணியில இருக்கட்டும் போட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தேமுதிக வரலாற்றிலே எம்பி பதவி அப்படின்றது அவங்களுக்கு எட்டாக்கனியாவே இருந்தது. திமுக கூட்டணிக்குள்ள வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க. சுதீஷ் அவர்கள் எம்பியா கால் பதித்து அங்க வந்து என்ன பண்ணிருக்காரு, கர்ஜிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தேமுதிகவிற்கு தனியா ஒரு அடையாளம் இருந்தாரு, 10 சீட்டு கொடுத்து தனிச்சின்னத்துல நிப்பாட்டுறதுக்கு திமுக முன் வந்தது. இது போல பல விஷயங்கள் தேமுதிகவுக்கு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துங்க, ஆல்ரெடி திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது. இதுல புதுசா ஒரு கட்சி வரும்பொழுது, அது வாக்கு வங்கி கம்மியா வைத்துக் கொண்டு வரும்பொழுது எவ்வளவு இடர்பாடுகள் திமுக தலைவர் சந்தித்திருப்பார் கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்தினால. அதெல்லாம் மீறி தேமுதிகவுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணியிருந்தாரு, 10 சீட்டு கொடுத்தாரு, தனிச்சின்னத்துல நிக்க சொன்னாரு. அது மாத்திரம் இல்லாம ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தாரு. சோ இவ்வளவு ஆஃபர்களை வாரி கொடுத்தாருல. சோ இந்த மனுஷனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும், இந்த மனுஷனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேமுதிக இனிய வரைக்கும் என்ன பண்றாங்க, திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனிச்சின்னத்துல நின்று இருந்தா அவங்க விசிகாவோ இடதுசாரிகளோ மாரி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க நின்னது எல்லாமே திமுக சின்னத்துல தான், உதயசூரியன் சின்னத்துல தான். இன்னமும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள போனீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல நின்ன வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள் தான். ஒருவேளை அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாறி தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைமையில போனாங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தா, ஏன்னா திமுக நியமித்திருக்கிற கொடா உத்தரவை மீறி அவங்களால செயல்பட முடியாது. ஒருவேளை செயல்பட்டு கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தா அவங்க எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்படும். சோ மதிமுகவிற்கு எம்எல்ஏக்கள் இல்லப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை வரும். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னமும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அவங்களால வெளியே வந்து என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் என்ன தனி சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்டும் விசிகாவும் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு. அதே போல நான் இந்த சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பேச்சையும் என்ன பண்றாரு, திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறார். சோ திமுக கூட்டணி உடையணும் உடையணும் உடையணும்னு சொல்லிட்டு பல பேர் தேர்தலுக்கு முன்பாக பல விஷயங்களை கையாடினாங்க. இதுல தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் உண்டு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா தேர்தலுக்கு பின்பு இந்த கூட்டணி இப்படி சிக்கி சின்னாபினமா ஆகுதே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. இதனிடையில கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பேர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனாலும் திமுக கட்சின்றது ஒரு பெரிய மலை, இதை யாராலையும் உடைக்க முடியாது. அடுத்தடுத்து வர தேர்தலில் தனித்து நின்று களம் கண்டு நம்ம மெஜாரிட்டி எடுத்துட்டோம்னா அப்போ தெரியுங்க திமுகவுடைய பவர் என்ன அப்படின்னு. இப்போ விசிகாவும் சரி, அதே போல இடதுசாரிகளும் சரி, இந்திய முஸ்லீம் லீக்கும் சரி, இல்ல காங்கிரஸும் சரி, இங்க வந்து எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, எங்களாலதான் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு திமுக பார்த்து சொல்றதும், திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை இது பண்றதும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் கலந்தா சரி. இதுல கூட்டணி கட்சிகள் அப்படின்னு வரும்பொழுது பல விஷயங்கள் இருக்கு. இப்போ திமுகவுக்குன்னு ஸ்டாண்டர்டா ஒரு ஓட் பேங்க் இருக்கு அவங்களுக்கு. அதே போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஓட் பேங்க் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தொகுதியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓட் பேங்க் இருந்தா நீங்க தனிச்சு நின்று அந்த இடத்துல நீங்க வின் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்குன்னு இவ்வளவு ஓட் பேங்க் இருக்குங்க, அதனால நாங்களும் தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இழைச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போராடலாம். ஆனா அப்படி கிடையாது. திமுக அப்படின்ற ஒரு குடையின் நிழல்ல வந்து இவங்க எல்லாம் வந்து நின்னதுனாலதான் இப்போ விசிகாவுக்கு ஓட் பேங்க் இருக்குதா, இருக்குது. தலித் ஓட்டுகள் அவருக்கு தனித்துவமா இருக்குது, அதெல்லாம் இல்ல நான் சொல்ல வரல. ஆனா இது போல கூட்டணிகளை இருந்து ஒன்னா பயணிச்சுட்டு இப்ப வெளியே வரும் பொழுது ஒருத்தர் இந்த மாதிரி
கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்களா, எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க, உங்களால தான் நாங்க ஜெயிச்சோம், அப்படியெல்லாம் இல்ல. கூட்டணிக்குள்ள வந்துட்டா எல்லாருமே ஒண்ணு அப்படின்னா, இன்னைக்கு திமுக அப்படின்ற ஒரு ஆலமரத்தினால வந்த பலனை எல்லாரும் அனுபவிச்சுட்டு வெளியே போயிட்டு இது மாதிரி திமுக மேல ஒரு தவறான விஷயங்கள் சொல்றதுதான் இங்க பேசும் பொருளா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆக மொத்த விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அதே போல இந்திய முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் வெளியே திமுக கூட்டணி விட்டு வெளியே போனாலும் நாங்க உறுதியா இருப்போம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் திமுக கூட்டணியில உறுதியா இருப்போம், திமுகவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.